ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலையும் நம்ம பைபிள் வாசிக்கிறேன்னு ஒரு திட்டம் ஒன்று போடுவோம் தெரியுமா? போன வருஷம் 90 நாளில் பைபிள், இந்த வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுவோம். 70 நாட்களுக்குள்ள முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கும்படியான ஒரு திட்டத்தை கர்த்தர் கிருபையினால உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ இதில் 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு மட்டும்தான். இந்த குழந்தைகளுடைய லெவல் என்னன்னு கேட்டால் 4 சுவிசேஷங்கள், சங்கீதம், நீதிமொழிகள். சில பேர் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, தமிழ் வாசிக்க ரொம்ப லேட் ஆகும், அதிக நேரம் கொடுக்க முடியாதவங்களுக்கு 2வது லெவல். அவங்க என்னன்னா புதிய ஏற்பாடு முழுவதும், அதுக்கப்புறமா சங்கீத புஸ்தகம், நீதிமொழிகள். ஸோ இந்த புஸ்தகங்களை 70 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள் முடிக்கிறதுக்கு இன்னொரு பிளான், செகண்ட் பிளான். 3வது ஒரு லெவல் இருக்கு. இதுதான் எல்லாருமே திட ஆகாரம் புசிக்கிறவர்கள், மாம்ச உணவு புசிக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் 3rd லெவல். அது என்னன்னா முழு வேதாகமத்தை 70 நாளில் படிச்சு முடிக்கணும். படிக்கலாம் நினைக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி, ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. காலைல ½ அன் அவர், ஈவினிங் ½ அன் அவர் கொடுத்தா 70 நாளில் ஃபுல் பைபிள் படிச்சிடலாம். இப்போ இது யாருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும், விதி விலக்கே கிடையாது. என்னப்பா சந்தோஷம் தானே? சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். வீண் சிந்தனையை வெறுத்து உம்முடைய வேதத்தில் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன்னு போட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல பிரியமா இந்த நாளையிலிருந்து ஆரம்பிக்குது, கிறிஸ்மஸ்க்குள்ள முடிச்சிடணும். ஸோ நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா இதாக எடுத்துகிட்டு வரணும். என்ன எடுத்துகிட்டு வரணும்? இதில் உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர் போட்டு எந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்க எனக்கு காட்டணும். காட்டுவீங்களா? பிள்ளைங்களை கூட என்கரேஜ் பண்ணுங்க. டெய்லி காலையில் சாயங்காலம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து இந்த வருஷத்துக்குள்ள ஒரு முறையாகிலும் வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து வாசித்து பாருங்க. இந்த வருஷம் முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை வாழ வைத்து மேன்மைப்படுத்துவார். இது கர்த்தருடைய வசனம். அதனால நம்ம எல்லாரும் உற்சாகம் எடுக்க போறோம். யாரும் சோர்ந்து போக கூடாது. எல்லாரும் இதுல ஈடுபடணும்.